வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் பா. ஜெயப்பிரகாசம் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். டெல்லி சட்டமன்றத்தை கலைச்சிட்டு உடனடியாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க முன்வைக்கிறாங்க. கோரிக்கையை வலியுறுத்தி வீடு வீடாக கையெழுத்து வேட்டை நடத்துவோம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டு இருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. ஒரு மாதிரி எந்த விதமான ஏற்பாடும் இல்லாம முடங்கி போய் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தல் நடத்துறதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வி இந்த செய்தியை படிக்கும் போது வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பிரச்சனையை? அதாவது இப்ப பாரதிய ஜனதாக்கு 31 இடங்கள் இல்லை, 3 பேர் குறைஞ்சு. ஹர்ஷவர்தன்லாம் இப்போ எம்பி ஆகிட்டதுனால 3 இடங்கள் குறைஞ்சி இப்போ 28ங்கிற நம்பருக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி முடங்கி போய் தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் மறு தேர்தல் தான், வேறு வழியே கிடையாது. எந்த கட்சிகளுக்குள்ளும் இணக்கமான ஒரு போக்கு இல்லை. இதில் ஆம் ஆத்மி கட்சி எங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு பார்க்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மை பொய்ங்கிறத தவிர்த்து டெல்லிக்கு இப்போ சட்டசபை தேர்தல் நடத்தணுமான்னா நடத்துறது தான் நல்லதுங்கிறது தான். தேர்தல் நடத்தாமல் தள்ளி போட்டுட்டே இருந்தா அவங்க சொல்ற மாதிரி ஆட்களை இழுப்பதற்கான முயற்சி யாரோ பண்றாங்கிற ஒரு அது நேச்சுரல் தானே. எல்லா பக்கமும் அது எந்த சந்தர்ப்பத்தை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அரசியல் கட்சிகள் அதை மிஸ் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு வேஸ்டா, ஏன்னா இவருக்கு ஆட்சி நடத்த இது கொடுக்கும்போது, சாய்ஸ் கொடுக்கும்போது அவர் அதை யூஸ் பண்ணலை. அப்போ எம்எல்ஏஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும்போது அவங்கள தான் கட்சிக்குள்ளே இழுத்து அவங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்படுதுன்னு அப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவர் எம்எல்ஏஸ் சரியாக இது பண்ணலை. நீங்கள் உடனடியாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஆம் ஆத்மியினுடைய கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் அவர் டெல்லியில் அமைச்சரவை அமைச்சர். இந்த 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்பது அவருடைய பிரதானமான குற்றச்சாட்டு. இரண்டாவது, மக்களுக்கு தேவையான எதையுமே செய்யவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் தொடர்ந்து வச்சார். குறிப்பாக மின்சாரம், குடிநீர் வளங்கள், இந்த 2லேயுமே ஆம் ஆத்மி கட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய மின்சாரம் கட்டணம் குறைக்கப்பட்டது. அதுபோல் வாட்டர் லாரிஸ் அதனுடைய இதுகளை எல்லாமே கட்டுப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு மீண்டும், அதாவது ஆளுநருடைய ஆட்சியில் அவை மீண்டும் உச்சத்திற்கு போய்விட்டது. இப்போ இந்த அடிப்படையில் அவர் ஆளுநர் ஆட்சியினுடைய குறைகளை விமர்சனம் செய்கிற அடிப்படையில் மீண்டும் சட்டசபைக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். இன்னொன்று, நீங்கள் சொல்வது போல கட்சி தாவுதல், இதற்காக காலம் பார்த்து கொண்டிருத்தல் அப்படிங்கிற நோக்கம் அதில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை.